மேல் வயிறு வலி எந்தெந்த உடல் உறுப்பு ரிலேட்டடா வரும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஒன்னு வந்து லோவர் ஈசோஃபேகஸ், ரெண்டாவது ஸ்டொமக் அதாவது வயிறு, மூணாவது கணையம், நாலாவது லிவர் அதாவது கல்லீரல், அஞ்சாவது ஸ்பிளீன் அதாவது மண்ணீரல், அப்புறம் சிறுகுடல், பெருங்குடல்ல அசெண்டிங் கோலன், கொஞ்சம் டிரான்ஸ்வர்ஸ் கோலன்வாங்க. இதெல்லாம் தான் மேல் வயிறு வலியா மோஸ்ட்லி மிமிக் பண்ணும். இந்த வயிறு வலி ரிலேட்டட் பத்தி நம்ம வந்து இந்த வீடியோல பார்ப்போம். நான் உங்கள் டாக்டர் அஸ்வின், ஆன்கோ அனஸ்தட்டிஸ்ட் அண்ட் வலி நிவாரண நிபுணர். இப்போ வந்து நான் மேல் வயிறு வலி எதனால வரும்ன்றது நான் சொன்னேன். ஓல்டேஜ் ஒரு 45 வயதுக்கு மேல் உள்ளவங்க வந்து மேல் வயிறு வலி வருது, கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆறாங்க, சாப்பிடுறது கொஞ்சம் கம்மியாகுது, அப்புறம் ரத்த வாந்தி மாதிரி ஏதாவது எடுக்கிறாங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா டெஸ்ட் என்னன்றது பண்ணும். எம்ஆர்ஐ அப்டமன், டிடி அப்டமன், அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணி கேன்சரா இல்லையான்றதை நம்ம ரூல் அவுட் பண்ணணும். கேன்சரா இருந்தா நம்ம ஆன்காலஜி கிட்ட போய் அதுக்கேற்ற மாதிரி கீமோதெரப்பி பண்ணலாம், ரேடியோ தெரப்பி பண்ணலாம், இல்லைன்னா சர்ஜரி என்னன்றது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்ஜரி பண்ணவங்க, கீமோதெரப்பி பண்ணவங்க, ரேடியோ தெரப்பி பண்ணவங்க பண்ணதுக்கு முன்னாடியும் பண்ணதுக்கு அப்புறமும் மேஜரா கேன்சர் வலி, மேல் வயிறு கேன்சர் வலினால ரொம்ப அவதிப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. அவங்களுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, அதாவது சீலியாக் பிளெக்சஸ் பிளாக். அதாவது சீலியாக் பிளெக்சஸ்ன்றது மேல் வயிறு வலி, அப்பர் அப்டாமன் பெயின் வலி வரவங்களுக்கு சீலியாக் பிளெக்சஸ் பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பிளான்சினிக் நர்வ் பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு நர்வையும் நம்ம பிளாக் பண்ணி விட்டோம்னா 9 months to 12 months அவங்களுக்கு வந்து 60 to 80% பெயின் ரிலீஃப் இருக்கும். இதை தவிர நம்ம கொஞ்சம் டேப்லெட்ஸும் கொடுத்தோம்னா உங்களுக்கு நல்ல பெயினை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது வந்து பிசிக்கல் பெயினை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது. இதை தவிர இந்த மாதிரி இருக்கவங்க பேஷண்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கல், சோஷியல் பெயின், எமோஷனல் பெயின் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பெயின்ன்றது இருக்கு. அது வந்து சைக்காட்ரிஸ்ட் பிளஸ் சோஷியல் ஒர்க்கர் பிளஸ் நாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை தவிர பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது இருக்குது. அவங்களுக்கு வந்து அசைட்டிஸ் இருக்கும், அதாவது வயிறுல நீர் கோர்த்திருக்கிறது, நுரையீரல்ல நீர் கோர்த்திருக்கிறது, மூச்சு திணறல் இருக்கும். நுரையீரல்ல நீர் கோர்த்திருக்கிறத நம்ம எடுத்து விடலாம் லோவா. அசைட்டிஸ் வயிறுல நீர் கோர்த்திருக்கிறத நம்ம எடுத்து விடலாம். வாமிட்டிங் இருந்துச்சுன்னா வாமிட்டிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஸ்டொமக், வயிறு கேன்சர், ஸ்டொமக்ல கேன்சர், லிவர்ல கேன்சர் இருக்கவங்க ரொம்ப வெயிட் லாஸ் இருப்பாங்க, வாமிட்டிங் அடிக்கடி வரும். அவங்களுக்கு வந்து மூக்கு வழியில நம்ம டியூப் போட்டு உணவு வந்து ஸ்லோவா நம்ம கொடுக்கலாம். அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சரி பண்ணலாம். இதெல்லாம் தான் நம்ம பாலியேட்டிவ் கேர் சாய்ஸஸ். நான் இது வரைக்கும் சீலியாக் பிளெக்சஸ் பிளாக் அண்ட் ஸ்பிளாங்க் நர்வ் பிளாக் வந்து ஒரு 50 to 60% நான் வந்து ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஈவன் பான்கிரியாஸ் கேன்சர்ல வரவங்களுக்கும் நான் சீலியாக் பிளெக்சஸ் பிளாக் பண்ணியிருக்கேன். எல்லா பேஷண்ட் they are very thankful to me. நான் ஒரே ஒரு சினாரியோ மட்டும் சொல்றேன். ஒரு பேஷண்ட் வந்து 2021ல அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வித் லிவர் மெட்டாஸ்டேசிஸ் இருந்துச்சு, லிவர்ல கேன்சர் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து சீலியாக் பிளெக்சஸ் பிளாக் பண்ணி விட்டேன். ஒரு 1.5 years கழிச்சும் அவங்க வந்து எனக்கு வந்து போன் பண்ணி தேங்க் பண்ணிட்டு போனாங்க. அப்பர் அப்டாமினல் கேன்சர் பெயின், லோவர் அப்டாமினல் கேன்சர் பெயின், இந்த கேன்சர் பெயின் ரிலேட்டட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்கள் டாக்டர் அஸ்வின், ஆன்கோ அனஸ்தட்டிஸ்ட், வலி நிவாரண நிபுணர், அஸ்வின் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர், ஈரோடு. போன் நம்பர் 8056335858. நன்றி, வணக்கம்.